தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். சின்ஸ், ஃபார் இதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டவுட்டு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஃபார் எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவு அல்ல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் அண்டு சின்ஸ் சேம் தான். அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். ஃபார் ஹவு லாங் ஆர் டூரேஷன். ஃபார்ங்கிறது எவ்வளோ நேரம் நடந்தது, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க. டூரேஷனுங்கிறது டைம் லிமிட், அதுக்கு எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த டைம் பற்றி பேசுகிறதுக்காக தான் ஃபார் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஃபார் ப்ளஸ் பீரியட் ஆஃப் டைம், எவ்வளோ டைம்குள்ளே அது முடிஞ்சது அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 5 years. இல்லை, அந்த 5 yearsங்கிறது ஒரு டூரேஷன், எவ்வளோ குறிப்பிட்ட காலம் அவங்க இருந்திருக்காங்க. ஆக 5 வருடங்கள் ஆக, அந்த ஆகன்னு வருது பார்த்திங்களா, அதுக்காக தான் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஷி வாஸ் ரீடிங் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக அவள் படித்தார். வி ஹாவன்ட் மெட் ஃபார் எ லாங் டைம். நம்ம ரொம்ப நாளாக பார்க்கல. ஸோ இதுக்கு காமனாக நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபார் 10 minutes, ஃபார் 3 days, ஃபார் 2 days, ஃபார் அ வீக், ஃபார் அ இயர்ஸ், ஃபார் எ லாங் டைம். ஸோ இதெல்லாம் காமனாக உள்ளது. அந்த 10 minutesங்கிறது 10 minutes, 20 minutes, 30 minutes. ஃபாருங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை, ஒரு குறிப்பிட்ட டூரேஷனை நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். இதில் எவ்வளோ டைம்ங்கிறது நம்மளுக்கு மென்ஷன் ஆகிருக்கும், 10 minutes, 3 days, வீக் அப்படிங்கிறது. அதே இது நம்மளுக்கு சின்ஸில் அப்படி இருக்காது. ஏன்னா சின்ஸுங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை, ஒரு க்ளூ சொல்கிறேன், இது ஈஸியாக இருக்கும். சின்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் எஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட் லெட்டர் எஸ். ஸோ சின்ஸுங்கிறது ஸ்டார்டிங் எப்போ நடந்தது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் சின்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் த பாஸ்ட் அண்ட் இட் கண்டினியூஸ் டு நவ். இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சின்ஸ் ப்ளஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா, ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை சின்ஸ் 2021. 21லேருந்து அவங்க இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் அங்கே இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஷீ ஹேஸ் பின் ரீடிங் சின்ஸ் 8 AM. 8 மணிலேருந்து அவள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா, ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா, வாசிக்கிறா. இன்னும் எவ்வளோ நேரம் ரீட் பண்ணுவான்னு தெரியாது. வி ஹாவன்ட் மீட் சின்ஸ் ஜனவரி. ஜனவரியிலேருந்து இன்னும் நாங்கள் பார்க்கவே இல்லை, இன்னும் எப்போ பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ சின்ஸுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்மளுக்கு குறிக்கும். இதுக்கான காமன் வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். சின்ஸ் மண்டே, since 2020, since morning, since I was a child, since last week. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து 2020 இருந்து, அந்த இருந்துங்கிற ஒரு தமிழ் வேர்டு வருது பார்த்திங்களா. சின்ஸ் மார்னிங், காலையில் இருந்து, நான் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து, லாஸ்ட் வீக்கில் இருந்து அப்படிங்கிற வேர்டுக்கு தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம்னா, ஃபாருங்கிறது ஹவு லாங், டைம், எவ்வளோ டூரேஷன் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சராக வர்றதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். சின்ஸுங்கிறது ஃப்ரம் வென் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு, எப்போ இருந்து அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹாவ் பீன் டீச்சிங் ஃபார் 4 years. இது டூரேஷன் சொல்லியிருக்காங்க. 2022 ஸ்டார்டிங் டைம், இன்னும் அவங்க டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இருக்கிற கொஸ்டினை ஃபுல்லாக நல்லா தரோவாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் என்ன க்ளூ இருக்குங்கிறத பாருங்கள். அவங்க டைம் டூரேஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, எண்டிங் பாயிண்ட் தெரியாமல் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்காங்கிறத ஒவ்வொரு சென்டென்ஸையுமே கிளியராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஆன்சர்ஸ் இந்த இருக்குது. ஃபார் 3 days, டூரேஷன் 3 daysங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். சின்ஸ் 2018, 2018 இருந்து. சின்ஸ் மார்னிங், ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுலேயும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, எண்டிங் டைம் நம்மளுக்கு தெரியாது. ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நாளாகவே. ஃபார் 30 minutes, 30 நிமிடங்களாக. ஸோ இதுக்கு எல்லாமே ஃபார் சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.